என் இனிய தோழர் தோழிகளை, இன்றைக்கி நம்ம மேப்ஸ் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். மேப்ஸ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தோம்னா நேவிகேஷன் தனியாக பின்னாடி வரப்போகுது. இப்போ இதில் என்னோடய ஃபோட்டோ இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய ஐடி. இப்போ அதை கிளிக் பண்ணினோம்னா இப்போ இது வந்துருக்குது. இதில் முதல்ல ஆன் இன்காக்னிட்டோ மோட் அப்படிங்கிறது. நம்ம இதை க்ளோஸ் பண்ணி மறைமுகமாக பார்க்குறது யாருக்கு தெரியாமல். அப்போ நம்ம ஐடிங்கிறது வராது. இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த கண்ணாடி போட்டு வந்துடுச்சு. அதாவது இன்காக்னிட்டோ மோடுங்கிறது நம்ம யாருக்கு தெரியாமல் பார்க்குறது, க்ளோஸ். இப்போ நம்ம அதை டர்ன் ஆஃப் இன்காக்னிட்டோ மோடு கொடுத்துடலாம். இப்போ அடுத்தது யுவர் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணினோம்னா நம்முடைய ப்ரொஃபைலில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ இந்த மாதிரி நம்மளை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறோம். நம்ம இதில் ஃபோட்டோ இது எல்லாமே மாற்றிக்கலாம். எடிட் ப்ரொஃபைலில் போய் எடிட் நேம் அண்ட் ஃபோட்டோன்னு இருக்குது, பயோன்னு இருக்குது. தமிழ் கதம்பம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ இதில் கௌதம் அனுராக் அப்படிங்கிறத எடிட் நேம் அண்ட் ஃபோட்டோ கொடுக்குறேன். இப்போ இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுனால நான் இதை இது பண்ணல, சேவ் கொடுக்குறேன். ப்ரொஃபைல் அப்டேட்டட் அப்படின்ட்டு வருது. நம்ம ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டோம். அடுத்தது யுவர் டைம்லைன் அப்படின்னு இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணினோம்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறோம் அப்படிங்கிறது காட்டுறது. நம்ம என்னென்ன இப்போ பண்ணியிருக்கிறோம், எந்தெந்த தேதியில் எங்கெங்கே இது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது காட்டும். லொக்கேஷன் ஷேரிங் அப்படின்னு இருக்கிறது நம்மளுடைய லொக்கேஷன் இப்போ இருக்கக்கூடிய இடத்த யாராச்சும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஷேர் லொக்கேஷன் காமிக்குது. இப்போ பாருங்கள், கீழே காமிக்குது ஐஎம் பகவதி, செங்கப்பள்ளி, முத்தம்பாளையம், அல்லது வாட்ஸ்அப்பு, மெசேஜு, டெலிகிராமு இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்மளுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வருது. இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய லொக்கேஷனை இத்தனை அப்ளிகேஷனில் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆஃப்லைன் மேப்ஸ் அப்படிங்கிறது நம்ம டேட்டா கனெக்ஷனில் இல்லைன்னா கூட ஏதாச்சும் மேப்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஆஃப்லைன் மேப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா செலக்ட் யுவர் ஓன் மேப் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம என்ன இது இப்போ திருப்பூர் அப்படின்னா திருப்பூரை செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டவுன்லோடு கொடுத்தோம்னா இந்த ஏரியா இப்போ செட்டிவாளையம், பெருமநல்லூர், திருப்பூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதை நம்ம டவுன்லோடு பண்ணுறோம். டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆகி முடிந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மேப்பை இன்கேஸ் நம்ம போகிற இடத்துல ஒய்ஃபையோ நெட் கனெக்ஷனோ இல்லைன்னா கூட அது காட்டும், நம்மளுக்கு கிளியராக காட்டும். செவன்ட்டி 7% ஆயிடுச்சு. $84, $90, $100 அப்டேட். இப்போ நம்ம நெட் கனெக்ஷன் இல்லைன்னா கூட இந்த ஏரியாவை நம்ம கிளிக் பண்ணி இதை இப்போ நெட் கனெக்ஷனே இல்லை, ஆஃப் பண்ணிட்டேன் என்னோடய ஒய்ஃபையை. இப்போ நம்ம இது பண்ணோம்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே இப்போ பாருங்கள், வேறு நம்மளுக்கு
எங்கெங்கே திருப்பூர் அப்படின்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய கொங்கணங்கரி முருகன் டெம்பிள் எல்லாமே இப்போ ஆஃப்லைனில் இருக்குது. நான் நெட்டு ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துமே தெரியுது. இதுதான் ஆஃப்லைன் மேப்ஸோட இது. மறுபடியும் நெட்டை ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆட் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஆட் யுவர் பிஸ்னஸில் வந்து நான் என்னோடய கம்பெனி பேர் எங்கே இருக்குதுங்கிறத வந்து நான் இது பண்ணியிருக்கிறேன். யுவர் டேட்டா இன் மேப்ஸுங்கிறதில் வந்து நம்ம கிளிக் பண்ணினோம்னா நம்ம எங்கெங்கே போயிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஆட் ஆகும். நான் என்னோடய அக்கௌண்ட் மாற்றி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போது. இப்போ நம்ம அல்ட்ரா ட்ராவல் ஏஜென்சிங்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அதை வந்து இது காமிக்குது. இந்த மாதிரி நம்ம எங்கெங்கே போயிருந்தோமோ, இப்போ எஸ்வி காலனி டிஎன்கே அங்கே இருக்கக்கூடிய என்னோடய இடத்துக்கு போயிருக்கிறேன். இப்போ லொக்கேஷன் ஹிஸ்ட்ரிங்கிறது ஆனில் இருக்குது, வெப் ஆக்டிவிட்டிங்கிறது ஆனில் இருக்குது. எல்லாமே நம்ம சம்மந்தப்பட்ட எங்கெங்கே போயிருக்கிறோங்க கூடிய இடத்த பற்றி சொல்லுவது. அடுத்தது முக்கியமான ஒன்று செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா அப்ளிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்குது. அப்ளிகேஷன் லாங்குவேஜ் கிளிக்லாம் இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்குது. நம்ம வேணுன்னா தமிழில் மாற்றிக்கலாம். தமிழில் மாற்றினோம்னா எல்லாமே தமிழில் வந்துடும். பாருங்கள், இங்கே தேடவும் இது மேப்போட இது எல்லாமே தமிழில் வந்துடும். ஆப்ஸ் மொழி நான் திருப்பி இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா செட்டிங்ஸில் ரெண்டாவது ஆப்ஷன் ஆஃப்லைன் மேப் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ஆஃப்லைன் மேப் செட்டிங்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஆட்டோ அப்டேட் ஆஃப்லைன் மேப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஆட்டோ அப்டேட்னால் நம்ம வந்து குறிப்பிட்ட ஆஃப்லைன் மேப் நம்ம டவுன்லோடு பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்பப்போ அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆட்டோ டவுன்லோட் ரெக்கமெண்ட் மேப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மேப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கிறது ஓவர் ஒய்ஃபை ஒன்லி அல்லது நெட் மூலமாக, ரெண்டு மூலமாக எது அப்படிங்கிறத செலெக்ஷன் பண்ணுறது. அபவுட் ஆஃப்லைன் மேப்ஸ் லேர்ன் அபவுட் யூஸிங் கூகுள் மேப்ஸ் ஆஃப்லைன். இதை கிளிக் பண்ணோம்னா இன்னும் அதை பற்றி விரிவாக ஆஃப்லைன் மேப்ஸை பற்றி வரும். அடுத்தது தீம் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்டில் என்ன டிஸ்பிளே இருக்கணும் அப்படிங்கிறது அதை பற்றி வந்துடும். இப்போ பாருங்கள், ஆல்வேஸ் இன் டார்க் தீம், சேம் ஆஸ் டிவைஸ் தீம், ஆல்வேஸ் இன் லைட் தீம். இந்த மூணில் நம்ம எதை வேணாலும் செலெக்ஷன் பண்ணி சேவ் கொடுத்துக்கலாம். மூணாவது எடிட் ஹோம் ஆர் ஒர்க். நம்ம வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஹோம்ங்கிற இடத்துல என்னோடய அட்ரஸ் இருக்குது. அது போக வேறு அட்ரஸ் எல்லாம் இருக்குது. லேபிள், அதாவது இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி லேபிள் கொடுத்துருக்கிறதுனால என்னென்ன பேருன்னு வருது. நம்ம அதை கிளிக் பண்ணினோம்னா உடனே அதனோட அட்ரஸ்க்கு வந்து மேப்ஸ் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வீடியோ செட்டிங்ஸ் நம்ம இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வீடியோ ப்ரிவ்யூ ஸ்டார்ட் பிளேயிங் ஆட்டோமேட்டிக்கலி. இது வந்து நம்ம பதிவண்ண இதெல்லாம் வீடியோஸு வரும். சேவ்டு ட்ரிப்ஸ் செட்டிங்ஸ், ஏற்கனவே நம்ம போயிருக்கக்கூடிய பின்டு ட்ரிப்ஸு, நம்ம எங்கெங்கே டூர் கோவா, டெல்லி இந்த மாதிரி போயிருக்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கையில் பின் பண்ணினோம்னா அந்த பின் பண்ணின ஏரியாவெல்லாமே இதுக்குள்ளே வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்தது கூகுள் லொக்கேஷன் செட்டிங்ஸ். கூகுள் லொக்கேஷன் செட்டிங்ஸ் போனோம்னா நம்ம வந்து யூஸ் லொக்கேஷன் மேப்ஸ் இந்த மாதிரி வருது. இதில் நம்ம தேவையான இதையே லொக்கேஷனை வந்து நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கலாம். ஆப்ஸ் தட் ஹேவ் திஸ் பர்மிஷன் கேன் கெட் யுவர் லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன். அதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்து அவங்க வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நாம் ஷேர் பண்ணோம்னா இந்த லொக்கேஷன்ஸ் நம்ம இதில் பண்ணி வச்சுருக்கிற லொக்கேஷன்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு ஷேர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பர்சனல் கண்டென்ட்ஸ். Google contacts, show your Google contacts addresses on the map and when you search. நம்மளோட கூகுள் காண்டாக்ட்ஸில் இருக்கக்கூடியது மெயிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாமே நம்மளுக்கு மேப்பில் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம டைம்லைனில் கிளிக் பண்ணி விட்டோம் ஆன் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸ் நம்ம எந்தெந்த இடத்துல எடுத்தோம் அதெல்லாமே வந்து அந்தந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் வெப் ஆக்டிவிட்டி இஸ் ஆன் கொடுத்தோம்னா அலோவ் ஃபீச்சர்ஸ் டு ஒர்க் ப்ராப்பர்லி லைக் டைம்லைன் அண்ட் சர்ச் சஜஷன்ஸ் அதில் வரும் நம்மளது. லொக்கேஷன் இஸ் ஆன் கொடுத்தோம்னா நம்மளோட லொக்கேஷன் வந்து ஆனில் இருக்குது. லொக்கேஷன் ஹிஸ்டரி இஸ் ஆன் கொடுத்தோம்னா நம்ம ரீடிஸ்கவர் தி பிளேசஸ் யூ ஹேவ் பீன் அண்ட் த ரூட்ஸ் யூ ஹேவ் ட்ராவல்டு. நம்ம ட்ராவல் பண்ணின ஏரியாவோட ஹிஸ்டரிஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அக்சசபிலிட்டி செட்டிங்ஸ். ஸோ வீல் சேர் அக்சசபிள் ஃபீச்சர்ஸ் லைக் என்ட்ரன்சஸ், சீட்டிங், ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் பார்க்கிங் மோர் ப்ராமினரி வென் வியூவிங் எ பிளேஸ். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல வந்து டிசபிலிட்டி அதாவது பார்வையற்றோர், நடக்க முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து உதவுற மாதிரி வீல் சேர் அக்சசபிள் ஃபீச்சர்ஸு எங்கெங்கெல்லாம் இருக்குது வசதிகள் அப்படிங்கிறத வந்து மேப்பில் காட்டும். அடுத்தது மேப்ஸ் ஹிஸ்டரி. இந்த மேப்ஸ் ஹிஸ்டரியில் வந்து நம்ம எங்கெங்கே போனோம், அந்த சேவிங் டு வெப் அப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி, இந்த இடம் எல்லாமே நம்ம எங்கெங்கே போனோங்கிறது எல்லாமே இந்த இடத்துல காட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த ஹிஸ்ட்ரி அமுத்தினோம்னால இதே மாதிரி தான் நம்ம எந்தெந்த இடத்துக்கு போனோங்கிறதெல்லாம் வந்து இப்போ வேலம்பாளையம் காட்டுது, இந்த இடம் காட்டுது. இந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் மேப் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேப்பில் காட்டும். அவினாசி திருப்பூர் ரோடு ஏவிபி லே அவுட்டு, ஓம் அவினாசி, என்னோடய கம்பெனி அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி போனோம்னா எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண இடத்தோட மேப்ஸ் வந்து மேப்ஸ் ஆக்டிவிட்டியில் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா லெட் கஸ்டமர்ஸ் சேட் வித் யுவர் பிஸ்னஸ் ஃப்ரம் கூகுள் சர்ச் அண்ட் மேப்ஸ். இப்போ நான் இதை ஆன் கொடுத்துட்டேன் அப்படின்னா கஸ்டமருக்கு என்னோடய இதில் வந்து நான் ஹோம், கம்பெனி, பிஸ்னஸ் இதை ஆட் பண்ணி இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்து கூகுள் மேப்ஸ் மூலமாக சேட் ஆப்ஷன் இது பண்ணி அவங்க வந்து சேட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டிஸ்டன்ஸ் யூனிட்ஸ், ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர்ஸ், மைல்ஸ். அதாவது ஒரு ஏரியாவிலிருந்து நம்ம இன்னொரு ஏரியாவுக்கு என்ன அளவு இருக்குது, என்ன தூரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதில் கிலோமீட்டர்ஸ், அதாவது 2 ஏரியாவை வந்து நம்ம கோடு மூலமாக ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதை நம்ம இது பண்ணோம்னா எத்தனை கிலோமீட்டர்ஸ் அந்த ஏரியாவுக்கு அதாவது ஒரு ஏரியா ஏன்னு வச்சுக்கலாம், இன்னும் ஏரியா பின்னு வச்சுக்கலாம். நம்ம அந்த 2ஐயும் இழுத்து விட்டு கனெக்ட் பண்ணினோம்னா உடனே அந்த ஏ டு பி ஏரியாவுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது வரும். அடுத்தது ஸ்டார்ட்ஸ் மேப்ஸ் இன் சேட்டலைட் வியூ ஆன் கொடுத்தோம்னா நம்மளது சேட்டலைட் வியூவில் வந்து டிஸ்பிளே ஆகும். இது என்னங்கிறத வந்து பின்னாடி நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். நேவிகேஷன் இதில் ப்ராக்டிக்கலோடு சொல்லித்தர்றேன் நான். ஸோ ஸ்கேல் ஆன் மேப்.
ஜூமிங் பண்ணி இன் அண்ட் அவுட், ஜூமிங் வந்து குறுக்கி விரிக்கையில் மட்டும் தெரியணுமா, ஆல்வேஸ் தெரியணுமா ஸ்கேல் அப்படிங்கிறது. அதாவது டிஸ்டன்ஸு கவர் பண்ணுறதுக்காக என்னென்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, ஒரு தூரம் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஷோ ஸ்கேல் ஆன் மேப்புங்கிறது இருக்குது. அடுத்தது நேவிகேஷன் செட்டிங்ஸு, சவுண்ட் அண்ட் வாய்ஸ். நேவிகேஷன் பண்ணி நம்ம போயிட்டுருக்கையில் மியூட்டடாக இருக்கணுமா சவுண்டு, அலர்ட்ஸ் ஒன்லியாக இருக்கணுமா, அல்லது அன்மியூட்டட் சவுண்டு வந்து வரணுமா, கைடன்ஸ் வேல்யூ சாஃப்ட்வேர் நார்மல் லோடர் வச்சோம்னா தான் நம்மளுக்கு தெளிவாக வந்து கேக்கு. அதுக்கு அடுத்தது வாய்ஸ் செலெக்ஷனுங்கிறதுல நம்ம லாங்குவேஜ் செலெக்ஷன் பண்ணிக்கலாம், தமிழ் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் பண்ணோம் உடனே வந்து வடக்கே திரும்பவும், கிழக்கே திரும்பவும், ரைட் லெஃப்ட் திரும்பவும், இடது திரும்பவும் அப்படின்னு சொல்லி தமிழில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் கூட லிங்க் பண்ணணும்னா அதை நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே கூகுள் டிடக்ஷன், ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வாய்ஸ் கமாண்ட்ஸ். ஓகே கூகுள்ங்கிறது கூகுள் அசிஸ்டன்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம்னா அதன் மூலமாகவே நம்ம வந்து இந்த மேப்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரூட் ஆப்ஷன்ஸ், அவாய்டு டோல்ஸ் கிளிக் பண்ணோம்னா டோல்கேட் இருக்கக்கூடிய பாதைகளை விட்டு வேறு பாதைகளை வந்து காமிக்கி. அவாய்டு ஹைவேஸ் கிளிக் பண்ணோம்னா ஹைவேஸ் இருக்கக்கூடிய ஏரியா இல்லாமல் வேறு ஏரியாவை காமிக்கி, வேறு வழிகளை காமிக்கி. அதுக்கடுத்தது அவாய்டு ஃபெரிஸ், கேட்டுக தடை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை அவாய்டு பண்ணி நம்மளுக்கு காமிக்கு. மேப் டிஸ்பிளே கலர் ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்காக டே தான் நைட்டாக டார்க் மோடா அப்படிங்கிறது காமிக்கி. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் யூனிட்ஸுங்கிறது நம்ம ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் கிலோமீட்டர்ஸ் மைல்ஸ்னு காமிக்குது. கிலோமீட்டர்ஸ் நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். அதன் மூலமாக ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம வந்து லைன் போட்டோம்னா, மார்க் பண்ணோம்னா அதிலிருந்து அது வரைக்கும் எத்தனை தூரம் அப்படிங்கிறது கிலோமீட்டரில் காமிக்கி. அடுத்தது நேவிகேஷன் செட்டிங்ஸ்லேயே ஒரு இதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ப்ளே வாய்ஸ் ஓவர் ப்ளூடூத் கொடுத்தோம்னா, நம்ம ப்ளூடூத் இப்போது கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த ப்ளூடூத் இயர்ஃபோன் மூலமாக நம்மளுக்கு கேட்கு. ப்ளே வாய்ஸ் டியூரிங் ஃபோன் கால்ஸே வந்துச்சுன்னா கூட அதையும் தாண்டி நம்மளுக்கு அந்த வாய்ஸ் கேட்டிருக்கு. ப்ளே ஆடியோ க்யூஸ், அது அதே மாதிரி தான். மேனேஜ் யுவர் ஏரியாஸ் அதே மாதிரி தான். சேக் டு சென்ட் ஃபீட்பேக் அப்படின்னா செல்ஃபோனை நம்ம சேக் பண்ணோம்னா ஃபீட்பேக் அனுப்புகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எசென்சியல் ஒன்லி மோடு கண்ட்ரி, இது என்னன்னு தெரியல. சைன் அவுட் ஆஃப் கூகுள் மேப்ஸ், நம்ம சைன் அவுட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணோன்னு. நோட்டிஃபிகேஷன்ஸ் பகுதி முடிஞ்சு. அடுத்தது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. நான் வந்து இதில் டெஸ்லா கொடுத்துருக்குறேன். நம்ம போகிறோமோ இல்லையோ, ஆனால் டெஸ்லான்னு கொடுத்துருக்குறேன். ஆட்டோமேட்டிக் கார் இப்போ டெஸ்லா விட்ருக்கிறது, அந்த மாதிரி வேறு கம்பெனி விட்ருக்கிறதுக்கு வந்து மேப் வந்து அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இத்தனை கம்பெனி இருக்குது. நான் டெஸ்லா செலெக்ஷன் கொடுத்துருக்குறேன். பின்னாடி டெஸ்லா கார் வாங்குவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரக்கூடியது நேவிகேஷன். அதில் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். கூகுள் மேப்ஸ் பற்றி கம்ப்ளீட் கைடு நான் இப்போ சொல்லி தந்துருக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வளர உதவி செய்யுங்க. நன்றி. அடுத்தது இன்னும் ஒரு சிறு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் பார்க்கலாம். இதை ஒட்டி இந்த இது ஆப்ஸை பற்றி எல்லா ஐடியாஸ்க்குமே என்னுடைய வீடியோஸ்க்குமே வந்து நீங்கள் வெர்டிக்கலாக வச்சு பார்க்காம ஹரிசாண்டலாக வச்சு பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில். அப்போ தான் வந்து ஈஸியாக தெரியும். இது ஒரு உதவி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இப்போ கூகுள் மேப்பில் நம்ம மேப் நேவிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சர்ச் ஹியர் அப்படிங்கிறதுல நான் புஷ்பா தேட்டர் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். திருப்பூரில் பெரியார் காலனி பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது பக்கம்தான், கொடுத்து பார்க்கலாம். ஸ்டார்ட். இப்போது நம்ம ஸ்டார்ட்டை கொடுக்குறோம். கீழே ஃபோட்டோ வந்து பெரியார் காலனியோட இடமெல்லாம் ஃபோட்டோவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்த உடனேயுமே இப்போ மேலே 1வது வரக்கூடியது காம்பஸ். இந்த காம்பஸ் வந்து வடக்கு பார்த்து எப்போவுமே காட்டும். நம்ம அதை அமுத்தினோம்னா நார்த் சைடு காமிக்கும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா கூகுள் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதனோட லிங்க் இது. இப்போ நம்ம இங்கே இது பண்ணிட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா கேட்கும். புஷ்பா தியேட்டர், இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புஷ்பா தேட்டர் வந்துருச்சு. அப்போ அந்த பிளிங்க் ஆகிறதா புஷ்பா தேட்டர். அப்போது நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டோட வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு நம்ம சொன்னால் உடனே அது பிரகாரம் நம்ம அந்த மேப்பை வந்து லொக்கேட் பண்ணிடும். இப்போ ஆடு ஸ்டாப் அப்படிங்கிறது இருக்குதுங்களா? இந்த ஆடு ஸ்டாப்புங்கிறது வந்து எதுக்குன்னா, நம்ம இடையில ஏதாச்சும் ஸ்டாப்பு வந்து இப்போ நம்ம இங்கேருந்து புஷ்பா தேட்டர் போகக்கூடிய வழியில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாப் வந்து ஆடு பண்ணணும் அப்படின்னா அங்கேயும் வந்து அது ஒரு இன்பிட்வீன் இதாகிக்கும். அது அந்த பர்பஸ்க்காக தான் அந்த இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது இது நம்ம வந்து இந்த லென்ஸு படம் தெரிகிறதில்ல போட்டோம்னா அந்த வந்து ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ரீசெண்டில் இருக்கிறதெல்லாம் வரும். கேஸ் ஸ்டேஷனு, ரெஸ்டாரண்ட்ஸு, காஃபி ஷாப்ஸு, க்ரோசரி, ஸ்டாப்ஸு, ஹோட்டல்ஸு. இப்போ நம்ம இதில் எதை ப்ரெஸ் பண்ணோம்னாலும் சர்ச் அலாங் ரூட் இந்த பாதையில் இருக்கக்கூடிய இதையே காட்டு நம்மளுக்கு. இப்போ ஹோட்டல்ஸ் அப்படின்னு இது பண்ணோம்னா பாருங்கள், உடனே நம்ம அந்த புஷ்பா தேட்டர் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய என்னென்ன ஹோட்டல் இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து காமிக்குது நம்மளுக்கு. கிளியர் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா அது கிளியர் ஆயிரும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதை கொடுத்தோம்னா சவுண்டு வந்து மியூட் ஆகுமா வேண்டாமா அப்படிங்கிறது காமிக்குது. நம்ம இதையவே கிளிக் பண்ணிட்டோம்னா அன்மியூட்டடில் இப்போ அந்த டைரக்ஷன் போகையில் இடது பக்கம் திரும்பவும் வலது பக்கம் திரும்பவும் அப்படின்ட்டு வரும். அடுத்தது 4வது இருக்கக்கூடியது பார்த்துட்டோம். 5வது இருக்கக்கூடியது என்னென்னா ஹசார்ட்ஸ். ஏதாவது வந்து இடையூறுகள், ஏதாச்சும் ரோடு போட்டிருக்குறாங்க, ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹசார்ட்ஸ் அமுத்தினோம்னா என்னென்ன இதுங்கிறது ரிப்போர்ட் கேட்குது. நம்ம கிராஷ், கன்ஸ்ட்ரக்ஷன், லேண்ட் க்ளோசர் இதை ஏதாச்சும் ஒன்று செலெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ஸ்லோ டவுன் அப்படின்னோம்னா உடனே வந்து அடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து அது காமிச்சுக்கும். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே
நேவிகேஷனில் வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய யூடியூப் பட்டன் அமுத்தினோம்னா அதில் என்ன வருதுன்னு பாருங்கள். பாட்டு முந்தியே இது பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போ அது வந்துருக்குது. அதுக்கடுத்தது நம்ம இந்த லேயர்ஸ் அமுத்தினோம்னா லேயர்ஸில் வந்து டிஃபால்ட்டு, சேட்டலைட்டு, டெரைனு, பப்ளிக் டிரான்சிட்டு, டிராஃபிக்கு, பைசைக்கிளிங், 3D, ஸ்ட்ரீட் வியூ, வைல்ட்னஸ், ஏர் குவாலிட்டி இப்படி நிறையா இருக்குது. இதில் அந்த வைல்டு ஃபயர்ஸும் ஏர் குவாலிட்டி புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், சேட்டலைட் ஆட் பண்ணோம்னா அது பூராமே வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். சேட்டலைட் வியூக்கு மாறிடு இப்போ பூராமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆப்ஷனில் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட் காமிக்கு. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வாக்கிங் போயிட்டுருக்குறோம். மேற்கு நோக்கி செல்க, பின்னர் இடதுபுறம் திரும்புக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தமிழில் நம்மளுக்கு டைரக்ஷன் காட்டு, போகிற வரைக்கும் காட்டு, போனோனையும் ரீச்டு அப்படின்னு சொல்லி வரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சின்னா கூகுள் மேப் பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடலான் இருக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.